நான் அன்னாரத்துல இருந்து வந்து நான் ஒருத்தையுமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பக்கமா இருக்கல ஒரு துணி கூட காணுமே. என்னோட கங்காச்சா இருக்குது. சேலத்துல போட்டுக்கிட்டு தாங்க உனக்கு வீட்டு வேலைக்கு ஆளு கட்டல. அதாவது நெட்ல ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ஐஸ்வர்யா ராய் இருக்கால, தங்கச்சி ஐஸ்வர்யா நாய் ஒருத்தி இருக்கிறான். அவள மெட்ராஸ்ல இருந்து ராய் இல்லப்பா, ராய் 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 அப்படி சொல்லு. மெட்ராஸ்ல இருந்து போன் போட்டு வர சொல்லி இருக்கிறேன். ரயில்ல வந்தா நேராகும்னு, பிளைட்ல வந்தா ரொம்ப காலாகும்னு அதான் மாட்டு வண்டி வச்சு மாட்டியாமட்டில இறங்கி அங்க இருந்து பானை கட்டி தூக்கிட்டு வந்து கீழே ஆத்துவாரம் போட்டு ஈட்டு வர போயிட்டு இப்ப வந்துட்டு வெளியே வரையே எங்க ஊர் கைலி பாவ ஆமா ரயில்ல வந்தா லேட் ஆகும். ஆமா என்ன சொல்லு பிள்ளைடா பிள்ளைட்டு 179 பேர் முந்தான 2 நாளைக்கு முன்னாடி செத்தாங்க. அதுல வந்து செத்து போற பயந்துகிட்டு அதாவது மாட்டு வண்டி வச்சாங்கிறது வேகமா வர்றது மாட்டு வண்டி கூட்டி அந்த மாட்டு வண்டியில இறக்கி அங்கிருந்து நடந்து வந்த நேராமனு அவனை பாடம் கட்டி தூக்கி வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு கீழே விட்டுருக்கிறேன். இறக்கத்துல வருவா உன் வீட்டு வேலைக்கு அருமையான பொம்பளை. நான் தான் ஒண்ணு கேக்குறேன். ஒண்ணு என்ன கேக்குறேன் இல்ல பௌத்துக்கு என்ன சாப்பிடுறேன்? பௌத்துக்கு ஊட்டி வரைக்கும் சாப்பிடுறேன். என்னது ஊட்டி வரைக்கும் பால்ல தொட்டு தும்மை அது மட்டும் பண்ணி திங்காத்தலாம் தங்குறேன். பண்ணி திங்காத்தா நம்ம பலகாரம் யாராவது பண்ணி திங்கலையோ அவங்க மாதிரி பெஸ்டா திங்கிற பண்ணி போய் உட்காரு. சபாஷ் சபாஷ். இங்க பாருங்க ஏமா சீக்கிரம் வாங்க. அந்த பொம்பளை என்ன பேர் சொன்னீங்க? ஐஸ்வர்யா ராய். ராய் டயனா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நான் அப்படியே வாரமா அப்படியா அது உனக்கு தனி பிள்ளை நினைச்சிருவா.
ஏண்டி நீ பொம்பளை இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு கூடாது. மரியாதை நானும் மரியாதை எடுத்து போடுவேன். அப்படியே விரல விட்டு டர்ன்னு கிழிச்சு வச்சிருவேன். இப்படி கை விட்டு பட்டு கிழிச்சு போடுவானு. யாரை பார்த்து பொம்பளையாங்க? ஆமா என்ன அந்தஸ்து என்ன பண்டம் என்ன பாத்திரம் என்ன? அழக பத்தி பேசு. ஆமா இன்னைக்கு ஏன்தான்னா பொண்ணை ஏன் சத்தியம் போடுறாங்க? எல்லாம் அவங்களுக்கு போறாங்க. பேர்பட்ட அழகான பொண்டாட்டி கிடைக்குது. ஏய் சீடி எடுத்து மேல போட்டு தோல. பொம்பளைய பாரு. கும்பிட போன தெய்வம் உன் கொடாய மூடி எனக்கு தெரியும். கும்பிட போன தெய்வம் வந்ததம்மா குறுக்கே வந்த தெய்வம் இவ கூதியில் ஆடுது. மான மரியாதை அத்தனையும் எடுத்து போடுவேன். சாதி 24 ஏடி சீடை எடுத்து மேல போடுனா மேல எடுத்து பாரு கண்ணு புடிச்சு பிடிச்சு வச்சுக்க கொடையில கருப்போகம் வந்துரும். ஏண்டி வரக்காமலச்சே நீதானே தூக்கி இது என்ன வரமாட்டேங்குது. அப்படி இல்லம்மா சனத்தை மூடு. சனத்தை மூடுறதுக்கு எந்த சனம் இருக்கு பாரு. கொண்டு போய் பங்காளிக்கு மூஞ்சி போட்டு கூத்து ஆறு பாக்குறீங்க. சனத்தை மூடு யாரு வந்து விட வாப்பா இங்க வா. அப்படி இல்லம்மா சுத்தி கட்டு சுத்தி கட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சுத்தி கட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சுத்தி கட்டு. அண்ணா தேடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஏண்டி சும்மா வாய் மணி பரிசு மாதிரி சுத்தி கட்டுன்னு சொல்லிட்டா எப்படியா பொடி எடுக்க ஐயோ நாய் நக்கி போடும். அவரு சொல்றேன் சுத்தி கட்டுனா நீ எப்படி இப்படி பண்ணி எடுக்கிற அப்படிலாம் இல்ல. சடத்தை போடுறா போய் கூத்து பாரு. சடத்தை போடுற சுத்தி கட்டுனா இப்படி பாரா போட்டு திரியிற மேலே கீழே போடுறீன்னா அங்க கூட போய் ரைட்டு மரத்து மேல போடுற. அப்படிலாம் போடக்கூடாது. என்னையா பண்ணி தொலைக்கிட்டு அதை மட்டும் பாடையலாம். சேலை கட்டுற தெரியாதவ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படி நில்லு. அப்படி தோழி வாராயோ நில்லுங்க. ஆமா நான் கொசத்துக்கு ஓடி வேலை பண்ணாட்டு என் பொருளையும் சுத்திக்கிட்டு தான் நான் எப்படி போடுறது? மூடி நீ எப்படி கட்டுறது? சுத்து கட்டாயா கட்டுறது அப்படி அப்படி நில்லு. இந்த பொம்பளை கிட்டே உசுறு போயிடும். இந்த மாதிரி முன்ன மாதிரி யாரும் பொருளே வரக்கூடாது. அப்படி நில்லு. இப்படி கட்டணும். ஏண்டி வட்டக்காமலைச்சு புடவை கட்ட சொன்னா போஸ்ட் மாடல் செஞ்சு போன மாதிரி ஏண்டி ஓடு ஓடுன்னு மூடிட்டு சொல்லு. அப்படி இல்ல இப்படிதானே கட்டிக்கிற. இல்ல இல்ல நீ ஏமா மகாராணிமா அம்மா இந்த பொம்பளை பார்த்தா ஏதோ மாசமா இருக்கும்போது எப்ப பிறந்த பிறகு 13வது மாசத்துல போறோம். 13வது மாசமா? ஆமா எல்லா பொம்பளைகளும் 10 மாசம் தானே. அது என்ன உனக்கு 3 மாசம் சேர்த்து வருது? என் புருஷன் ஊருக்கு போறப்ப நான் இப்போ வேலைக்கு போய் இருக்கிறாரு வெளிநாட்டுக்கு. நான் இப்போ 3 மாசம் முழுகாம இருந்தேன். அவர் போறப்ப சொல்லிட்டு போனாரு நான் வர்ற வரைக்கும் புள்ள பெத்துறாது அப்படின்ட்டு. அவர் போய் 13 மாசம் அதனால உள்ள வச்சிருக்கேன். இந்த குருட்டி கட்டு கட்டியாச்சு. கட்டியாச்சா? அம்மா சீராடுவதற்கும் மாபெரும் தெய்வ சபை. இந்த தெய்வ சபை முன்னிலையில் ஆடாபிரத அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு என் மனமாண்ட நன்றி நன்றி கடந்த வணக்கம். சூடா சூடா இருக்குன்னு சொல்றது இல்லையா? இருந்த போது இச்சபை விட்டு வந்திருக்கிறேனே நான் யாரு, என் பேர் என்ன, என் நாடு நகரம், என் வாழ்க்கை வரலாறு என்ன சொல்ற மாதிரிங்களோ பாரு. எங்க பொறாம போல் இருக்கு. நீங்க யாரு பேரு சொல்லுங்க நான் கேட்கறேன். கேக்குறியா? நல்லா
ஆமா இவ்வளவு என்ன செல்லம்மா சொல்லு சொல்லு.